சோ அப்படி இறங்கி பார்க்கும்போது வழி உள்ளதான் விழுந்திருப்பாங்க, வெளியில வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறப்ப உள்ளதான் விழுந்திருப்பாங்க. அப்படி வந்து மக்கள் சில பேர் அதுக்குள்ள வந்து விழுந்திருக்காங்க. அப்படி விழுந்ததுனால மக்கள் வந்து என்ன சொன்னாங்க, இதுக்குள்ள போனவங்க யாருமே வெளியில வந்ததில்லை, நீங்களும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா வெள்ளக்காரன் வந்து இடுப்புல கையை கட்டி உள்ள இறங்கி பார்த்துருக்காப்ல. பார்க்கும்போது ஓரளவுக்கு உள்ள போற வரைக்கும் அவருக்கு வந்து பயமே இல்லையா. அதாவது அவருடைய குறிப்பில இருந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள போக 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 இவருக்கு வந்து வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிருக்காரு. வித்தியாசமான சத்தம்னா என்ன சத்தம் அப்படின்னா, கிச்சன்ல கேட்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதாவது சமைக்கிற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மேபி அவருடைய கற்பனையா கூட இருக்கலாம், சமைக்கிற சத்தம் அப்படிங்கிறது அவருடைய கற்பனையா இருக்கலாம், ஏதாவது வித்தியாசமான சத்தம் கேட்டிருக்கும் அவருக்கு. ஸோ அவர் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காருன்னா, எனக்கு வந்து ஒரு சமையல் அறையில் நடக்கக்கூடிய ஒரு சத்தம் கேட்டது. அதாவது உயிரோடு இருக்கிற அந்த மனுஷங்களை வந்து எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டு வறுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வறுக்கிற மாதிரி சத்தமும் அலறல் சத்தமும் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. மேபி அலறல் சத்தம் கேட்டுக்கலாம், இல்லை வேற ஏதாவது டக்கு டக்கு ஏதாவது சத்தம் கேட்டுக்கலாம். இவருடைய கற்பனையின் வாயிலாக அது வந்து என்னவா தெரிஞ்சதுன்னா, ஒரு எண்ணெய் சட்டியில வந்து ஒரு மனுஷனை போட்டு வறுத்தா எப்படி அந்த மாதிரியான ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு அப்படிங்கிறது அவர் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு கீழே வந்து போக வேண்டாம், இதுக்கு மேலே நான் உள்ள இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுல இருந்து வெளியில வந்துட்டு அவர் வச்ச பேர் தான் என்ன அப்படின்னா டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு வச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய கற்பனையில வந்து அந்த சமையல் நடக்கிற மாதிரி தான் கற்பனை பண்ணிருக்காரு. ஸோ அந்த சமையல பண்ணது ஒரு டெவில் அப்படிங்கிறது அவருடைய கற்பனை. அதனால அவங்க வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒரு பெயர் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சைடு யாருமே போகல.